ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சந்திரனுடைய காரகத்துவங்களை பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா? அதில் இப்போது சந்திரனுடைய தொழில்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சந்திரனுடைய தொழில்களில் முதன்மையான தொழில்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சஸ் அதெல்லாம் கொடுக்குறாங்க இல்லைங்களா? அவங்கெல்லாம் வந்து சந்திரனுடைய காரகத்துவங்களில் வருவாங்கங்க. அதாவது மக்களுக்கு வந்து விழிப்புணர்ச்சியை உருவாக்குறது. அதாவது இப்போது இந்த ஜோதிடம் கூட சந்திரன் சம்மந்தப்பட்ட தொழில் தான். புதன் தான் ஜோதிடத்துக்கு முழுமையான காரகர். இருந்தாலும் கேது, சந்திரன், ஏன்னா மனசு வந்து நல்ல நிலைமையோடு இருந்து அவங்க சொல்லி கொடுக்குறத நம்ம தெளிவாக புரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நம்மளால் அந்த ஜோதிடத்தை முழுமையாக பார்க்க முடியும். அதனால் மனசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதில் இருக்கிறனால, அதே போல் ஜோதிடத்தில் உள்ளுணர்வு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க. ஒரு ஜாதகர் வந்து நம்ம கையில் ஜாதகத்தை கொடுக்குறப்போ நம்ம ஜாதகத்தை பார்த்தா நமக்கு ஒன்றுமே வராது. அப்போ சொல்கிறதுக்கு எதுவுமே இவங்களுக்கு என்ன சொல்கிறதுனே ஒரு இதுவுமே கிடைக்காது. அப்படி ஒரு நேரம் இருக்கும். ஆனால் இன்னொரு ஜாதகர் கொண்டு வந்து நம்ம கையில் ஜாதகத்தை கொடுக்குறப்போ அப்படியே கடகடன்னு ஈஸியாக சொல்ல முடியும் அவங்களுக்கு. நம்ம என்ன சொன்னாலும் ஆமாங்க, கரெக்டு நீங்கள் சொல்கிறது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஆனால் இவங்க வந்து நம்மளை கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் நம்மளால் எந்த இது சொல்லலாமா அப்படின்னே நமக்கு மைண்ட் வேலை செய்யாதுங்க. அந்த மாதிரி அந்த மனநிலைக்கு காரகரான சந்திரனும் ஜோதிடத்துக்கு ரொம்ப முக்கியமான இதுதான். அதில் வந்து ஜோதிடமும் ஜோதிட கலையும் சந்திரனுக்கு காரகத்துவமாக தான் நம்ம வச்சுக்கணும். புதன் இல்லைன்னா ஜோதிடம் இல்லை. ஆனால் சந்திரனும் கேதுவும் கூட, அதாவது கேதுங்கிறது அந்த நுண்ணறிவு, நுட்பமாக யோசிக்கிறது கேது. அந்த மனநிலை வந்து நல்லபடியாக இருந்து அவங்க சொல்கிறது நமக்கு புரிஞ்சு நம்ம சொல்கிறது அவங்களுக்கு புரிகிற மாதிரி நம்ம சொல்கிறதுக்கும் சந்திரன் தான் காரகராக வருங்க. அதே போல் இந்த கதைகள் எழுதுகிறவங்க அதெல்லாம் உங்களுக்கு நான் முதல்ல சொல்லிட்டேன். கவிதை, பாட்டு, கட்டுரை, அந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே வந்து இதில் தான் வரும். ரெண்டாவது, நீங்கள் எந்த ஒரு தொழில் செஞ்சாலும் சரி, நீங்கள் இரும்பு கடையே வச்சுருந்தா கூட உங்கள் மனோநிலை நல்லா இருக்கணும் இல்லையா? அப்போது எல்லா தொழில்களுக்குமே வந்து சந்திரன் காரகராக தான் வந்தாகணும். நீங்கள் கறிவெற்றவராக இருந்தால் கூட அதை அந்த நேரத்தில் 4 பேர் ஒட்டுக்கா வந்து உங்ககிட்ட இது கொடு அது கொடு அது கொடுன்னெல்லாம் கேட்குறப்போ அது சரியாக எடுத்து கொடுத்து அதையெல்லாம் கரெக்டாக ஞாபகம் வச்சு அதை கரெக்டாக எடுத்து கொடுத்து அவங்க கரெக்டான அளவுகளில் கொடுத்து அதுக்கான பணம் வாங்கி வச்சுக்கணும். அப்படின்னா உங்களுக்கு வந்து சந்திரன் நல்லா உங்களுக்கு அன்றைக்கி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தால் தான் உங்களுக்கு வந்து அது மாதிரி செய்ய முடியும். இல்லை ஒவ்வொரு நாளைக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு குழம்பிடுவார். இப்போ ஒரு மளிகை கடைக்காரர் இருந்தார், 10 பேர் போய் அங்கே நிற்கிறாங்க அப்படின்னா அவர் வந்து மிக சரியாக அவங்க சொன்ன எல்லா விஷயங்களும் எல்லாம் டக்கு டக்குன்னு கேட்டுருவாங்க. போனதும் அண்ணாச்சி எனக்கு இது கொடுங்க, அண்ணாச்சி அது கொடுங்கன்னு வர்றவங்களாம் சொல்லுவாங்க. அது எல்லாத்துலேயும் இவங்க தான் இது கேட்டாங்க அப்படின்னு சொல்லி கரெக்டாக கவனம் வச்சு எடுத்து கொடுக்கணுன்னா அங்கே சந்திரன் நின்னே ஆகணுங்க. சந்திரன் காரகராக வந்தே ஆகணும். அப்போ தான் அவங்களால அது ஈஸியாக செய்ய முடியும். அடுத்து வந்துங்க இந்த கப்பல், படகுகள், இதுக்கும் காரகர் சந்திரன் தான். அதாவது இந்த பரிசல் போகிறாங்க இல்லையா, அது வரைக்குமே சந்திரன் தான் காரகராகிறாருங்க. அதே போல் பெரிய உணவு விடுதிகள், எல்லா ஃபுட்டு நீங்கள் எந்த இடத்துல ஃபுட் சர்வ் பண்ணாலும் அதுக்கு சந்திரன் தான் காரகர். சின்ன கடை, ரோட்டோரத்தில் இருக்கிற கடை, அந்த இடத்துல அழுக்காக இருக்குல்ல, அதுக்கு சனி தானே காரகர் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அழுக்குக்கு காரகர் சனி தான். ஆனால் அந்த உணவுக்கு காரகர் வந்து சந்திரன் தாங்க. அவங்க அங்கே வச்சு ஒரு அழுக்கு குடத்தில் தண்ணி வச்சுருந்தா கூட அந்த தண்ணிக்கும் காரகர் சந்திரன் தான். அதனால் உணவு அப்படின்னு நம்ம சொன்னாலே அது வந்து எந்த உணவு கடை எந்த கடையாக இருந்தாலும் அதுக்கு காரகர். அழகான கடை, சூப்பராக இருக்கும், லக்ஸுரியாக இருக்கும், ஜிஆர்டி ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா அதுக்கு காரகர், அந்த ஹோட்டலுக்கு காரகர் சுக்கிரன் தான். ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற அந்த உணவு அதை பரிமாறுறவங்களும் சந்திரனுடைய காரகத்துக்குள்ளே தான் வருவாங்கங்க. அதே போல் இன்னும் சந்திரன் வந்து பால் பண்ணைகள், அந்த நீர் சம்பந்தப்பட்ட துறைகள் என்னெல்லாம் இருக்கோ அதுக்கெல்லாமே, இப்போ நீர்வளத்துறை அப்படின்னு சொன்னால் அதில் வந்து சந்திரனுடைய இப்போது நீர்வளத்துறைக்கு அமைச்சராக இருக்கார் அப்படின்னா அந்த அமைச்சர் ஆகிறதுக்கு வந்து அவர் காரகர் வந்து
சூரியனாக தான் இருக்கும். ஆனால் அவர் நீர்வளத்துறைக்குள்ளே வராரு இல்லையா, அதுக்கு காரகர் சந்திரன் தான் இருப்பாருங்க. அந்த மாதிரி விவசாயத்துக்கு காரகர், ஏன்னா நீர் சம்மந்தப்பட்டது விவசாயம், அதனால் விவசாயத்துக்கு காரகர் சந்திரன். அதாவது இதெல்லாம் வந்து ஒரு கூட்டு இதில் இருக்கும். விவசாயத்துக்கு செவ்வாயும் காரகர், பயிர் வளர்ச்சிக்கு புதன் காரகர், என்ன பயிரோ அந்தந்த கிரகங்கள் காரகம். இப்போது குரு வந்து கரும்புக்கு காரகர். அந்த மாதிரி என்னென்ன பயிர்களோ அந்தந்த பயிர்களுக்கு வந்து அந்தந்த கிரகங்கள் வந்தாலும் அந்த தண்ணி இல்லாமல் எந்த விவசாயம் பண்ண முடியாது இல்லைங்களா, அந்த நீருக்கு காரகர் வந்து சந்திரன் தாங்க. அடுத்து ஃப்ரெண்ட்ஸ், இந்த சுற்றுலா அப்படிங்கிற விஷயமும் சந்திரன் தாங்க காரகராகிறாரு. அதாவது நீங்கள் சுற்றி பார்க்க போகிற இடங்கள், அந்த டைமிங்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கும் சந்திரன் தான் காரகராவார். அடுத்து அங்கே இருக்கிற நம்ம எங்கே போவோம், குளுமையான இடங்களுக்கு போவோம், கடல் சார்ந்த அந்த தண்ணி இருக்கிற இடங்களுக்கு போவோம், அது மாதிரி இடங்களும் வந்து உங்களுக்கு சந்திரனே காரகராகிடுவார். அதுக்கப்புறம் ஹோட்டல்ஸில் தான் தங்குவோம், நல்ல ஃபுட் சாப்பிடுவோம், அதுக்கும் சந்திரன் தான் காரகராவார். அதுக்கப்புறம் இந்த அமைப்பாளர்கள் இருப்பாங்க இல்லையா, அந்த டூரை வந்து அமைச்சு கொடுக்குறவங்க, அவங்களும் சந்திரன் காரகங்களுக்கு கீழே தான் வருவாங்க. அப்புறம் நமக்கு ஃபுட் சர்வ் பண்ணுறவங்களும் சந்திரனுடைய காரகத்துக்கு கீழே தான் வருவாங்கங்க. அந்த மாதிரி அந்த சுற்றுலா அப்படிங்கிற விஷயமே வந்து சந்திரனுக்கு கீழே தான் வரும். அது அந்த ட்ரிப்பு, அந்த ஜாதக யாரோ அவங்களுக்கு என்ன நிலையில் சந்திரன் இருக்காரோ அந்த மாதிரி அந்த ட்ரிப் அமையுங்க. அடுத்து ஃப்ரெண்ட்ஸ், இந்த முத்து குளிப்பவர்கள் சொல்லுவாங்க இல்லையா, அந்த கடலில் வந்து முழுகி அந்த சங்கு அதெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க, முத்து கூட கிடைக்கும், அந்த மாதிரி எல்லாம் எடுத்துகிட்டு வந்து அந்த மணிகளை வச்சு அந்த பாசி, அந்த சங்கு, அந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் கோர்த்து இந்த அழகழகான ஆர்னமெண்ட்ஸு அந்த மாதிரியெல்லாம் செய்கிறாங்க இல்லைங்களா, அவங்களும் சந்திரனுடைய காரகத்துக்கு கீழே தான் வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சலவைக்காரர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, துவைக்க போடுறோம் இல்லையா துணி, அதுக்கும் அவர் நீரை வச்சு தான் அந்த தொழில் செய்கிறதுனால சலவைக்காரரும் நம்ம சந்திரனுக்கு கீழே தான் வருவார். அடுத்து செவிலியர், நர்சஸ் சொல்கிறோம் இல்லைங்களா, அவங்களும் சந்திரனுக்கு கீழே தான் வராங்க. அடுத்து நம்ம உடலுக்கு வர்ற சில நோய்களுக்கும் சந்திரன் தான் காரகராகிறாருங்க. அதாவது இந்த கபம், சளி, அதன் மூலமாக வர்ற இன்ஃபெக்ஷன்ஸு, அதுக்கு எல்லாமே சந்திரன் தான் காரகராகிறாரு. அதாவது காய்ச்சல்ங்கிற சூட்டுக்கு வந்து சூரியன் காரகராகிற மாதிரி அந்த குளிர்ச்சியால் வரக்கூடிய நோய்களுக்கு எல்லாமே சந்திரன் தான் காரகராகிறாருங்க. அதுலேயே இன்னொரு இது என்னென்னா, நம்ம உடலே சந்திரன் தான், நம்ம உடலே வந்து சந்திரனால் ஆனது தான், சந்திரன் தான் நம்ம உடலுக்காரகர். அப்படிப்பட்ட உடலில் இருக்கிற உறுப்புகளுக்கு வர்ற எல்லா நோய்களுக்குமே சந்திரனும் ஒரு வகையான காரகர் தான் ஆவாருங்க. அதாவது குருவால் ஒரு இடம் பாதிக்கப்படுது, சுக்கிரனால் ஒரு இடம் பாதிக்கப்படுது, சனியால் சில இடங்கள் பாதிக்கப்படுது அப்படின்னு இருந்தாலும் அந்த பாதிப்புகள் 60% அந்தந்த கிரகங்கள் செஞ்சாலும் மிச்சம் அந்த உடலுக்கே அந்த பாதிப்புகள் வர்றதுனால அதுக்கும் சந்திரன் தான் காரகராவாருங்க. அடுத்து ஃப்ரெண்ட்ஸ், சந்திரன் எல்லா நல்ல விஷயங்களை பற்றியும் நான் சொல்லிட்டேன். அடுத்து சந்திரன் கிட்ட சில கெட்ட விஷயங்களும் இருக்குங்க. அதாவது சலன புத்தி அப்படிங்கிற மிக மோசமான ஒரு விஷயம் சந்திரன்கிட்ட தான் இருக்குங்க. எதையுமே தேர்ந்தெடுக்கவே முடியாமல் இதுவா அதுவா அப்படியா இப்படியா அப்படின்னு எப்போவுமே குழம்பிகிட்டே இருக்கிற ஒரு மோசமான புத்தி சந்திரன்கிட்ட தான் இருக்குது. அடுத்து இந்த கள்ள உறவுகள் அப்படின்னு சொல்கிற அந்த தப்பான அறமில்லாத விஷயங்கள், அதாவது நம்ம செய்யக்கூடாத விஷயங்கள் சந்திரன் தைரியமாக செய்ய வைக்குங்க. அடுத்து சில இந்த திருடுறது, சின்ன திருட்டு தான், மனசு வந்து அந்த மாதிரி மாறிடும். சின்ன சின்ன திருட்டுக்கள், இதனால் என்ன தப்பு, இதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு நம்மளையே நம்ப வச்சு அந்த விஷயங்களை செய்ய வச்சுருவாருங்க. அடுத்து வந்து சில பொய்கள், அதாவது தைரியமாக ஒரு கோர்ட்டில் போய் கூண்டேறி பொய் சொல்கிறது, அதாவது பொய் சொல்லுவாங்க. நார்மலாக வீட்டில் ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு பொய் சொல்லுவாங்க, வெளியே போய் சில பொய்கள் சொல்லுவோம், அதனால் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு கம்பெனியே ஒரு தப்பான மாதிரி, ஆமாம் அவங்க அப்படி பண்ணாங்க அதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு 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 வாழ்க்கையவே மாற்ற அளவுக்கான ஒரு பொய்களை கூட தைரியமாக சொல்ல வைக்கிறது
சந்திரன் தாங்க மனோகாரன். இதுக்கு வந்து சனியும் காரகராவார், இருந்தாலும் சந்திரனும் ஒரு முக்கியமான காரகராவாருங்க. இது போல் சில தப்பான விஷயங்களுக்கும் சந்திரன் காரகராக ஆகிறாருங்க. அதனால் நம்ம ஜாதகத்தில் சந்திரனோட நிலை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அந்த மாதிரி ஏதாவது மனக்குழப்பங்கள் தப்பாக எனக்கு தோணுதுங்க, அதாவது இந்த பேய் இருக்குது, நான் பார்த்தேன், அது எப்படி கடந்து போச்சு, நான் ஜன்னல்லேருந்து பார்த்துட்டே இருக்கேன், எங்கள் வீட்டுக்கு கேட்டு திறந்து வந்துச்சு, என் பக்கத்துலேயே வந்து உட்கார்ற மாதிரி இருக்குது, அப்படியெல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா. அது வந்து என்னை இப்படி கத்தி எடுத்து கையை வெட்டிக்க சொல்லுச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா. அவங்களுக்கு உள்ளே தோணும். அந்த மாதிரியான விஷயங்களுக்கும் சந்திரன் தான் காரகராவாருங்க. இந்த பேய் பயம், பிசாஸ் பயம், புளிய மரத்தை பார்த்தா பயம், புளிய மரத்துக்கு எல்லாம் நிற்க மாட்டேன், இதெல்லாம் கிராமத்தில் நடக்கும். சாமி அந்த பேய் ஓட்டுறவரெல்லாம் இருப்பார் இல்லைங்களா, அது மாதிரி விஷயங்களுக்கு எல்லாமே வந்து அந்த மாதிரி மனசு வந்து ஒரு சலனப்படுறது, அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து சந்திரனால் தான் நடக்குங்க. அதனால் ஜாதகத்தில் சந்திரன் நல்ல நிலையில் இருந்துருச்சு அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை. சந்திரன் கொஞ்சம் கெட்ட நிலையில் இருக்கிற ஜாதகர்களுக்கு நம்ம வந்து ஒரு மனோதத்துவ முறைப்படி தான் நம்ம ஜோதிடம் சொல்லுவாங்க. அதையும் எங்கள் குருநாதர் தான் எங்களுக்கு சிறப்பாக சொல்லி கொடுத்துருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ.